கர்த்தர் கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்களை துதிப்பார். அப்போ நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அவருடைய சமூகத்தில் இன்றைக்கும் துதிக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சையாக நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இது கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அதுக்காகவே நாம் ஏசப்பாக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. நம்ம மாம்சத்தில் ஒரு நிமிஷம் அந்த சிச்சுவேஷனை எல்லாம் யோசித்தா கூட கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் நம்ம அதை ஆவியில் உணர்ந்து, இல்லை கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்னா அதனால் நான் கர்த்தரை துதிக்கணும்னு நம்ம ஆவியில் ஏவப்பட்டு உணர்த்தப்பட்டு தான் சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த பலவீனத்தையும் நாம் பெருசாக நினைக்காம அவருடைய சமூகத்தில் அதை நாம் விரும்பி அவருடைய சமூகத்தில் நாம் துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால நிரப்பி இன்றைக்கி ஒரு புது சர்ச்சில் ஒரு புது பில்டிங்கில் நம்ம ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்காங்க. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் இந்த அருமையான ஆராதனைக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம்.